இன்று இடமா வாடி வதங்கி இப்படி நீங்க சோக நிலையில இருக்கீங்களே, உனக்கு என்னப்பா நடந்தது? உன்னை யாரு என்னப்பா சொன்னாங்க? அம்மா, என்ன யாரு எதுவும் சொல்லலம்மா. உனக்கு திருமண ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள், அதை நினைந்து வருத்தத்தோடு இருக்கின்றேன் அம்மா. எனக்கு திருமணமா? உண்மைதான் அப்பா, இது சந்தோஷமான விஷயம் தானப்பா. இதுக்காக நீங்க கண் கலங்குறீங்க அம்மா. அப்படின்னா எனக்கு திருமணம் செய்யறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? நான் காலமெல்லாம் சிட்டன்னு கொடுமையால நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதாதப்பா. நான் எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அம்மா, நான் எங்கேயாவது போய் கண்ணு மறைவுல வாழறது உனக்கு பிடிக்கலையா? இந்த பாவிக்கு திருமணம் செய்யறது உனக்கு ஏன்பா விருப்பம் இல்ல? எனக்கு விருப்பம் இருக்குதுமா. இருந்தாலும் உனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை மதிவதனாபுரி நாட்டு இளவரசன், அவன் பேர் சிவமணி. அவன் இறந்து விட்ட பிணம் அம்மா. தெய்வத்தின் மார்பில் சூட்டிய மாலை தெருவினிலே விழலாமா? தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கைப்படலாமா? தெய்வத்தின் மார்பில் சூட்டிய மாலை தெருவினிலே விழலாமா? தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கைப்படலாமா? தெய்வத்தின் மார்பில் சூட்டிய மாலை தெருவினிலே விழலாமா? தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கைப்படலாமா? ஒரு கொடியே ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா? ஒரு மனதை ஒரு முறைதான் வளரூரவல்லவா? அன்று சொன்னது நீதானா? சொல் 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 என் உயிரே. மங்களம் மாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நானே. மணமகளே திருமகளாய் இணைந்ததெல்லாம் நானே. ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா? ஒரு மனதில் ஒரு முறைதான் மலரும் உறவல்லவா? அன்று சொன்னது நீதானா? சொல் 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 என் உயிரே. அப்பா, மாண்டு விட்ட பிணத்துக்கு நான் மாலை சூட உங்க மன சம்மதம் தானப்பா? அம்மா, உங்க மன சம்மதம் தானா? எனக்கு எப்படிமா மனது சம்மதமாக இருக்கும்? அந்த சதிக்காரி பணத்துக்காக ஆசைப்பட்டு சத்தியம் கேட்டு விட்டாள். நானும் இறந்து விட்ட பிறகு தெரியாமல் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன் அம்மா. என்னை மன்னித்து விடம்மா. அப்பா, என்னால உனக்கு எந்த வித கஷ்டமும் வராதுப்பா. இந்த பாவியால உனக்கு எந்த வித கஷ்டமும் வரக்கூடாதுப்பா. நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்பா. எனக்கு அதுவே போதும். எனக்கு யாருப்பா இருக்காங்க? நான் யாரும் இல்லாத அனாதை தானப்பா. நான் தாய் இல்லாத பொண்ணு தானே. நான் தாய் இல்லாத அனாதை பொண்ணு தானப்பா. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருப்பா இருக்காங்க? நான் அண்ணன் தம்பி இல்லாத பாவி ஆச்சே. நான் ஓடி அப்புறத்த பாவி தானப்பா. நான் திக்கத்த பாவி தானப்பா. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருப்பா இருக்காங்க? அப்பா, அம்மா, இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே இந்த பாவிக்கு நீங்க திருமணம் செய்யறேன்னு சொல்றீங்களே, நான் ஒருவேளை அந்த சுடுகாட்டுல மாண்டுட்டேன்னா நீங்க யாருப்பா என்ன வந்து பார்க்க அம்மா. போறீங்க? நீங்க யாரும் என்ன வந்து பார்க்க மாட்டீங்கப்பா. அப்பா, ஒருவேளை என் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ எனக்கு பிறந்திருந்தா நான் மாண்ட செய்தியை கேட்டதும், அம்மா பத்மாவதி என்னை விட்டு போய்விட்டாய் அம்மா, நான் வளர்த்த செல்வமே இந்த அண்ணனை விட்டு போய்விட்டாயா ராசாத்தி அப்படின்னு எங்க அண்ணன் அழுதுகிட்டு அந்த ஊர் ஜனங்களை எல்லாம் எங்க அண்ணன் கூட்டிக்கிட்டு எனக்காக மஞ்சள் குங்குமத்தோடு பூவும் பொட்டோடும் எங்க அண்ணன் எனக்கு கோடி எடுத்துட்டு வந்து எல்லா அடைக்கலும் பண்ணு வரப்பா. நான் அதுக்கெல்லாம் விதி இல்லாதவள நிக்கிறேனே. நான் அதுக்கெல்லாம் கதை இல்லாதவள நிக்கிறேனப்பா.
வேண்டிய பொண்ணோ பொருளோ சொத்தோ சுகமோ எனக்கு எதுவுமே தேவையில்லையப்பா. அப்பா, ஒரு பொண்ணா பிறந்துட்டா, பிறந்து விட்டு ஒரு பொண்ணு கடைசியா எதுப்பா எதிர்பார்ப்பா? தாய் விட்டு 1000 சண்டை சச்சிரு இருந்தாலும், அவ போன இடத்து என்னதான் வசதியா வாழ்ந்தாலும், ஒரு பொண்ணா பிறந்துட்டா, பிறந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு கடைசியா எதுப்பா எதிர்பார்ப்பா? அப்பா, ஊரிலே ஒரு இறந்து விட்டாருப்பா. கூடி நின்று ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டு இருந்தாங்க. அதுல ஒரு பெண்ணு கேட்டா, பொழுது சாய்ந்து விட்டது, இன்னியே இந்த பிணத்தை எடுக்கவில்லை என்று ஒரு பெண் கேட்டாலப்பா. அதற்கு இன்னொரு பெண்ணு சொன்னா, இந்த பிணத்தையா என்ன எடுக்கவில்லை தெரியுமா? இந்த பிணத்துக்கு என்ன தாய் வீட்டுக்கு அடி வரவில்லை, அதனால் தான் இந்த பிணம் என்ன காத்து கொண்டிருக்குது என்று சொன்னார்களப்பா. அது போல என்ன அனாது பணமா மட்டும் விட்டுடாதீங்க தந்தையே, என்ன அனாது பணமா மட்டும் விட்டுடாதீங்கப்பா. அப்பா, இந்த பாவி நான் உயிரோடு இருக்கும் போது எனக்கு நீங்க பிறந்து விட்டு கோடி போட்டு அனுப்பிடுங்கப்பா. எனக்கு பிறந்து விட்டு கோடி போட்டு அனுப்பிடுங்கப்பா. மகளே, நீ உயிரோடு இருக்கும்போது தாய் விட்டு கோடி கடைசி கோடி பிறந்த கோடி போடணுமா? ஐயோ அம்மா. கண்ணி உந்தன் உள்ளம் பாடுதம்மா, எந்தன் கண்களில் நீர் வழிந்தோடுதம்மா, கண்களில் நீர் வழிந்தோடுதம்மா. கண்ணி உந்தன் பாடுதம்மா, கண்களில் நீர் வழிந்தோடுதம்மா, கண்களில் நீர் வழிந்தோடுதம்மா. கண்ணி உந்தன் உள்ளம் பாடுதம்மா, எந்தன் கண்களில் நீர் வழிந்தோடுதம்மா, கண்களில் நீர் வழிந்தோடுதம்மா. இந்த நங்கையின் வாழ்க்கையில் சோகம் தினம் நான் படித்தேன் புதுராகம், தினம் நான் படித்தேன் புதுராகம். கண்ணி உந்தன் உள்ளம் பாடுதம்மா, கண்களில் நீர் வழிந்தோடுதம்மா, கண்களில் நீர் வழிந்தோடுதம்மா. ஒருமை
ஓவியமாய் உன்னை பெற்று வளர்த்து மண்ணிலே சோகத்தையே சுமந்து நடை போடும் சிதறிய ஓவியமாய் சீரழிந்த தங்க கலசமாய் பதறும் எண்ணங்களை பரிதவிக்கும் நிலை நான் எப்படியமா சகித்திருப்பேன் மகளே. ஒரு சிற்பியானவன் ஒரு பதுமையை செதுக்கி அழகு எழில்ததம் சிலை போல உன்னை ஆளாக்கி இன்று வானரம் என்று சொல்லப்பட்ட குரங்கில் பூமாலை கொடுத்து அது என்ன செய்யும்? புழுதலை வீசி எறிந்து விடும். அதே போல உன்னுடைய நிலைமையாகி விட்டதம்மா. அம்மா, நீ அந்த வண்ண பூஞ்சோலையிலே இசைப்பாடும் குயிலாக உன் குரலை கேட்டு மகிழ வேண்டிய நான் இன்று குமுறும் எரிமலையாக கொந்தளிக்கும் கடலாக என் இதயத்தை எப்படி அம்மா தாங்கிக் கொள்வேன்? அம்மா, எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் விழியிருந்து பார்வையற்றவனை போல உன்னை பாயடைந்த கடலில் பிடித்ததல்ல எனக்கு எப்படி அம்மா மனம் வரும்? மகளே, பெற்றோர்கள் தாயோ தகவனை இறந்து விட்டால் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் ஒருவன் கூட பக்கத்தில் வந்து அழுவ மாட்டான். ஆனா ஒரே ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணை வெளியூரில் கொடுத்திருப்பார்கள். அப்பா இறந்துவிட்ட செய்தி மகளுக்கு தெரிந்தவுடனே அவள் ஓடி வந்து தலை மீது மார் மீது அடித்துக்கொண்டு அப்பா என்னை விட்டு போய்விட்டே என்று கதறி அழுவும் போது அப்பதான் கூடியிருக்க மக்கள் அழுவார்கள். அம்மா, அப்பதான் அந்த பிள்ளைக்கு ஒரு பெருமை கிடைக்கும். அதே போல நான் பிள்ளை இல்லாத பாவினான். அம்மா, நான் இறந்து விட்ட பிறகு கடைசி நேரத்தில் எனக்கு செய்வன் நியமக்கடனை செய்து முடித்து விட்டு நீ எனக்கு கொல்லிப்போட நினைத்தேன். ஆனால் இன்று நீ உயிரோடு இருக்கும் போது கடைசி கோடி புகுந்த கோடி பிறந்த கோடி போட நிலைமை ஏற்பட்டு விட்டதம்மா. மகளே, நீ சின்ன வயசிலே பள்ளிக்கு செல்லும் போது உன்னை சீவி சிங்காரித்து வெள்ளிக்கிண்ணத்தில் அமுதூட்டி புத்தாடை உடித்து பள்ளிக்கு சென்று வா மகளே என்று உன்னை முன்னே அனுப்பிவிட்டு பின்னே நின்று நீ நடந்து போக அழகை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தேன். அன்று இன்று உன் முகத்தை பார்த்து அழுது கொண்டிருக்கின்றேன். அம்மா, அம்மா, இறந்து விட்ட பிணத்திற்கு உனக்கு திருமணமா? அந்த வாழ்க்கை எப்படி பொருத்தப்படும்? அம்மா, வாழ்க்கை பொருத்தம் இல்லை வண்ண கிளியே, என் பாசம் துடிக்குதம்மா சின்ன கிளியே. வாழ்க்கை பொருத்தம் இல்லை வண்ண கிளியே, என் பாசம் துடிக்குதம்மா சின்ன கிளியே. அவரவர் தலைவிதி வண்ண கிளியே, இந்த தந்தை சொல்ல கேளம்மா சின்ன கிளியே. வாழ்க்கை பொருத்தம் இல்லை வண்ண கிளியே, பாசம் துடிக்குதம்மா. தந்தையோடு கட்டளைய தங்கரதமே, நீ தட்டி கழிக்காதே நந்தவனமே. தந்தையோடு கட்டளைய தங்கரதமே, நீ தட்டி கழிக்காதே நந்தவனமே. இறைவன் நடத்தும் நாடகமே, அவரவர் கேட்ட பாத்திரமே. இறைவன் நடத்தும் நாடகமே, அவரவர் கேட்ட பாத்திரமே. ஏற்றிக்கொள்ள முடியுமா? ஈச கணக்கு மாறிடுமா? நடிக்கத்தானே நம்மை படைத்தான், சோதனை தான் ஏன் கொடுத்தான்? வாழ்க்கை பொருத்தம் இல்லை வண்ண கிளியே, என் பாசம் துடிக்குதம்மா சின்ன கிளியே. மகளே, யாரை நொந்து என்ன பயன் இருக்கிறதம்மா? இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று. ஆனால் வருவது வழியில் தங்குவதில்லை, வராதது வாவென்று அழைத்தாலும் வரப்போவதில்லை. அவரவர் தலைவிதிப்படி நடக்கும். உன் தலைவிதி அப்படி என்றால் அதை மாற்ற யாரால முடியும் அம்மா? விதி வழியது. மகளே, ஒரு கணவன் குடிகாரனா இருந்தா கூட அவன் சந்தோஷம், அந்த பெண்ணு பல இன்பத் துன்பங்கள் அனுபவித்துக் கொண்டு சந்தோஷமா இருப்பா, என்ன கணவன் உயிரோடு இருக்கிறேன் என்று. ஆனா இறந்து விட்டு பிணத்துக்கு உனக்கு திருமணமா? மகளே, கணவன் இறந்து விட்டால் புகுந்த கோடி போடுவார்கள், மாமியார் விட்டு கோடி. பெண் இறந்து விட்டால் தாய் விட்டு கோடி, கடைசி கோடி இறந்து விட்ட பிறகு. ஆனா நீ உயிரோடு இருக்கும் போது தந்தை உனக்கு புகுந்த தாய் விட்டு கோடி போடுகிறேன் அம்மா. மகளே, தாய் என்னுடைய தலையில் பிரம்மா அப்ப எழுதியபடியே
கலக்கம் வேண்டாம். அம்மா எனக்கு பொன்மணி வாக்கு தந்தார். நான் புகையுட போய் வரேன். தந்தையே அப்பா அம்மா போய் வரேன் தந்தையே, நான் போய் வரேன். பாண்ட பிறத்துக்கு மாலை சூட போய் வரேன். போய் வரேன் தந்தையே நான் போய் வரேன். மாட்டு பிடத்துக்கு மாலை சூட போய் வரேன். போய் வரேன்